Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் ஹீட். இந்த லெசன் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல 7th யூனிட்டா இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹீட் லெசனோட புக் பேக் 1 mark question and answers பார்க்கலாம். First choose the correct answer. First question. Calorie is the unit of dash. Options are A heat, B work, C temperature, D food. Correct answer option A heat. Heat ஓட unit தான் calorie. Second question. SI unit of temperature is dash. Options are A Fahrenheit, B Joule, C Celsius, D Kelvin. Correct answer is option D Kelvin. Third question, two cylindrical rods of same length have the area of cross section in the ratio 2:1. Both the rods are made up of same material. Which of them conduct heat faster? Options are A both rods, B rod 2, C rod 1, D none of them. Correct answer is option C rod 1. Same lengthல இருக்கிற two cylindrical rods எடுத்துக்கிறாங்க. அதில் வந்துட்டு first rodக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டபுளாக இருக்குது. செகண்ட் ராடை விட ஃபர்ஸ்ட் ராடுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டபுளாக இருக்குது. அப்போ வந்துட்டு எதில் ஹீட் ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராட் 1ல தான் ஹீட், அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்துட்டு எதில் அதிகமாக, எந்த ராடுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த ராட் தான் வந்துட்டு சீக்கிரமாக ஹீட்டு வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fourth question, in which mode of transfer of heat molecules pass on heat energy to neighboring molecules without actually moving from their position? Options are A radiation, B conduction, C convection, D both B and C. Correct answer is option D conduction. அதாவது என்னன்னா, இப்போ வந்துட்டு ரெண்டு சூடாக இருக்கிற ஒரு ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம். ஸ்டவ் மேலே வந்துட்டு ஒரு பேன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம ஒரு கரண்டி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேனில் இருக்கிற ஹீட் வந்துட்டு சீக்கிரமாக அந்த கரண்டிக்கு வந்துட்டு அந்த ஹீட் வந்து சீக்கிரமாக கண்டக்ட் ஆகிடும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த கரண்டியை அந்த பேன் மேலே வைக்கும் பொழுது அது அந்த மாலிகுல்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகிட்டு அப்படியே அந்த மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகி அந்த ஹீட்டை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த பார்ட்டிக்கலில் இருக்கிற மாலிகுல்ஸ், அந்த பேனில் இருக்கிற மாலிகுல்ஸும் சரி, அந்த கரண்டியில் இருக்கிற மாலிகுல்ஸும் சரி, வைப்ரேட் ஆகி பக்கத்து மாலிகுல்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அப்படி தான் வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கண்டக்ஷன். அதில் வந்துட்டு மாலிகுல்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. ஆக்சுவலாக வைப்ரேட் மட்டும்தான் ஆகும். வைப்ரேட் ஆகிட்டு அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து எங்கே வந்து நடக்காது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டக்ஷனில் நடக்காது. கன்வெக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா லிக்விட்ஸில் நடக்கிற அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பேர் கன்வெக்ஷன். அந்த கன்வெக்ஷனில் தான் வந்துட்டு ஒரு மாலிகுல்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கண்டக்ஷன். Fifth question, a device in which the loss of heat due to conduction, convection and radiation is minimized is dash. Options are A solar cell, B solar cooker, C thermometer, option D thermos flask. Correct answer is option D thermos flask. ஃப்ளாஸ்கில் தான் வந்துட்டு அந்த மூணு வெரைட்டி ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்கல்ல, கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன், இது மூணு மூலியமாகவும் ஹீட் வந்துட்டு லாஸ் ஆகாமல் இந்த தெர்மோஸ் ஃப்ளாஸ்கோட அந்த கான்செப்ட் வந்து தடுத்துரும் ஹீட் லாஸ் ஆகிறது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தெர்மோஸ் ஃப்ளாஸ்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது fill in the blanks. First question, the fastest mode of heat transfer is dash. Correct answer is radiation. ரேடியேஷனில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, அது வந்து வேவ்ஸ் மூலயமா வந்துட்டு ஹீட் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ சன்லைட்லேருந்து நம்ம எர்த்துக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தா இந்த ரேடியேஷன் மூலயமா தான் வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கண்டக்ஷன் மூலயமாவோ இல்லை கன்வெக்ஷன் மூலயமாவோ கிடையாது. ஸோ அதில் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், டியூரிங் டே டைம் ஏர் ப்ளோஸ் ஃப்ரம் டேஷ் டு டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் சி டு லேண்ட். டே டைமில் வந்துட்டு சீல இருக்கிற ஏர் வந்துட்டு லேண்டுக்கு மூவ் ஆகும். கடல்லேருந்து நிலத்தை நோக்கி காற்று வீசும். நைட்டில் பார்த்தோன்னாக்கா நிலத்துலேருந்து கடலை நோக்கி காற்று வீசும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் சி டு லேண்ட். Third question, liquids and gases are generally dash conductors of heat. Correct answer is poor conductors of heat. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தோன்னாக்கா சாலிட்ஸில் மட்டும்தான் ஹீட் வந்துட்டு கண்டக்ட் ஆகும். ஆனால் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் பார்த்தோன்னாக்கா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அங்கே கன்வெக்ஷன் மூலயமா நடக்கும். ஏன்னு பார்த்தா லிக்விட்ஸும் அண்ட் கேஸஸ் வந்துட்டு
புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட், அங்கே கண்டக்ஷன் நடக்கவே நடக்காது, சாலிடில் மட்டும்தான் கண்டக்ஷன் நடக்கும். ஸோ சாலிட் தான் வந்துட்டு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு, லிக்விட் அண்ட் கேசஸ் வந்துட்டு புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட்டு. Fourth question என்னன்னா, the mixed temperature at which matter changes state from solid to liquid is called dash. Correct answer is melting point. சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான கன்வர்ஷன் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு மெல்ட்டிங் பாயிண்ட். இப்போ ஐஸ் க்யூப் வந்துட்டு சாலிடாக இருக்கும், அது லிக்விடாக அது வந்துட்டு உருகி உருகி லிக்விடாக கன்வெர்ட் ஆகுதுல்ல, அதுதான் வந்துட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கன்வர்ஷன் பேர் வந்துட்டு மெல்ட்டிங்கு. எந்த ஒரு டெம்பரேச்சரில் வந்துட்டு அது சாலிட்லேருந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகுதோ அதை வந்துட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி கொதிக்கிற அந்த டெம்பரேச்சரை பாய்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஐஸ் க்யூப் மெல்ட் ஆகிற அந்த டெம்பரேச்சர், அந்த டிகிரி செல்சியஸை வந்துட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன், ஃபுட் கேன் பி குக்டு ஃபாஸ்டர் இன் வெசல்ஸ் வித் காப்பர் பாட்டம். ரீசன், காப்பர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இதில் வந்து பார்த்தோன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூ. காப்பர் பாட்டம் இருக்கிற வெசலில் வந்துட்டு ஃபுட் வந்துட்டு சீக்கிரமாக குக் ஆகிடும், ஏன்னா வந்துட்டு காப்பர் வந்துட்டு பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். Second question, assertion, maximum sunlight reaches Earth's surface during the noon time. Reason, heat from the sun reaches Earth by radiation. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசர்ஷனில் வந்துட்டு இந்த பகல் நேரத்தில் தான் வந்துட்டு, அதாவது இந்த மதிய டைமில், இந்த நூன் சொல்கிறாங்க, ஆஃப்டர்நூன், அந்த 12 மணி டைமில் தான் வந்துட்டு சன்லைட் வந்துட்டு அதிக சன்லைட் வந்து எர்த்துக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ. அதே மாதிரி சன்னில் இருக்கிற ஹீட் வந்து எர்த்துக்கு வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரேடியேஷன் மூலயமா தான். ஸோ ரீசனும் ட்ரூ தான். ஆனால் வந்து ரீசன் வந்துட்டு அசர்ஷனுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. நூன் டைமில் வந்துட்டு பகல் நேரத்தில் வந்துட்டு சன் வந்துட்டு நேராக நடுவானத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துட்டு மேக்ஸிமம் சன்லைட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ரீசன். இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ரீசன் வந்துட்டு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. தேர்ட் கொஸ்டின், assertion, when water is heated up to 100 degrees Celsius, there is no rise in temperature until all water gets converted into water vapor. Reason, boiling point of water is 10 degrees Celsius. இதில் வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் வந்துட்டு ட்ரூ. இப்போ வந்து வாட்டரை வந்து நம்ம சூடு பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோன்னாக்கா அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அது கொதித்து அது ஃபுல்லாக வாட்டர் வேப்பர் ஆகி அந்த பாத்திரத்தில் இருக்கிற வாட்டர் எல்லாமே ஃபுல்லாக வேப்பர் ஆகி முடிக்கிற வரைக்குமே அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக 100 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது அதிகமாக ஆகவே ஆகாது. அதுதான் அசர்ஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அசர்ஷன் ட்ரூ. ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ் இல்லை 10 டிகிரி செல்சியஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் வந்துட்டு இங்கே ஃபால்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.